இன்று வாசிக்க வேண்டிய இந்த பாடம் சங்கீதம் 113 வசனங்கள் 33 40 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 113 வசனங்கள் 33 40 வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையை என்னை நடத்தும். நான் அதை பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இது உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் டெஸ்டிமனி. அருமையான சாட்சி தாயார் சொன்னார்கள். உங்களுடைய கணவரோடு வந்திருக்கிறாங்க. Praise God. God is good. We support each other in the church. Amen. Okay, not just in good times, especially மரணம் வந்து குடும்பத்தை அழுத்தும் போது we need to just support. But மெய்யாகவே கர்த்தருடைய வழிநடத்தல் அந்த 3 நாட்கள் உண்மையா அவங்க சொன்னது வந்து உண்மையா ஒரு லேசான விஷயமே இல்லை. மனைவிக்கு நல்லா தெரியும். Thank God for my wife was there for the 2 nights of wake and funeral day. We are walking on thin line, church. Very thin line. And இங்கேயோ சாஞ்சிடலாம், அங்கேயோ சாஞ்சிடலாம். ஆனா கர்த்தர் ஜெயம் கொண்டாரு. சபை ஜெபிக்குது இல்ல, சபை ஜெபிக்கும் போது கர்த்தர், அதாவது அவர் மேல விசுவாசம் கொள்கிறவர்கள் மேல கர்த்தர் துணையா இருப்பார், வெள்ளனா இருப்பார். really salute சிஸ்டர் மகேஷ், காலேஜ் சென்ற அருமை தாயார் சேரா சரஸ்வதி. உண்மையாக குடும்பத்துல 1-2 மட்டும் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் எல்லாம் அந்த அந்த கர்த்தருடைய வழிபாடுதல வராமல் இருக்கும்போது அது அதனுடைய அழுத்தம் ரொம்ப மேலானது. ஆனா கர்த்தர் நம்மளை திக்கற்றவர்களாக விடமாட்டார், துணையாக இருப்பார். அதான் நல்ல அருமையான அவங்க சாட்சி சொன்னார்கள். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்று, கர்த்தருடைய வழிகளிலே அவர்களும் வருவார்கள் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். And the best part is அடக்க ஆராதனை, என்னுடைய அந்த அவங்க சொன்ன அந்த பாடல் வந்து அந்த அடக்க ஆராதனையில அந்த கடைசி மோமெண்ட்ஸ்ல இருந்து அந்த குடும்பத்தார் விசேஷமாக என்ன சொன்னாங்கன்னா, அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடல் அந்த playing the song from the van loud, and then அந்த கடைசி இதெல்லாம் செய்யும் போது அந்த அன்பு கூறுவேன் பாட்டு ஓடுது. அவங்களும் பாடுறாங்க, கைத்தட்டி பாடுவோம், கைத்தட்டி பாடுவோம்னு சொல்லிட்டு. கர்த்தரை இன்னும் முழுமையாக அறியாதவர்கள் பெரும்பாலும். ஆனா அந்த ஒரு தாயினுடைய விசுவாசத்தினுடைய விதை மூலமாக அவருடைய மரணத்துக்கு பிறகு பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க, வாங்க சொல்றாங்க, அவங்க லீட் பண்றாங்க. நாங்க பாஸ்டர் நாங்க நிக்கிறோம், அவங்க லீட் பண்றாங்க, கை தட்டுவோம், பாடுவோம், அன்புக்குரியன் பாட்டை பாடுறாங்க. அதாவது இதெல்லாம் செமெட்ரியில, ஆமா, அந்த பேரியல் சைட்ல. ஸோ இட்ஸ் ரியலி காட்ஸ் டூயிங். And so we need to support each other. சபையார் நீங்க எல்லாரும் ஆறுதலை சொன்னீங்க, சிலர் வந்து கலந்து கொண்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்வமாக இன்று இந்த சங்கீதம் 119 அந்த தியானத்துல 5வது செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். 5வது செக்ஷன் 8 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். Just that another slide, because just can show. Are you able to show me the other slide? Yeah. And then we'll switch back. That's right. So முதல் வாரத்துல நம்ம பார்த்தோம் எபிரேயர் ஆல்பபெட்டினுடைய முதல் லெட்டர் ஆலெஃப். Remember ஆலெஃப்? இரண்டாவது பெத், மூன்றாவது கிமெல், சென்ற வாரத்துல டாலெட் என்ற அந்த எழுத்தை நம்ம அறிந்து கொண்டோம். We can go back to the slide share and thank you. இன்றைக்கு வந்து ஹே ஹே, alright, ஹே with the grottal சொல்லுவாங்க, with the voice coming out, hey
என்ற அந்த எழுத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8 வசனங்கள் சங்கீதம் 119 33 40 வசனங்கள். இந்த வசனம் எப்படி துவங்குகிறதுன்னு பார்க்கும்போது சங்கீதக்காரன் பாருங்க, ஒரு மாணவனுடைய ஒரு பாஸ்டரை அவன் எடுக்கிறான், ஒரு மாணவனுடைய ஸ்தானத்தை அவன் எடுக்கிறான். பல வருஷத்துக்கு முன்பதாகவே நம்முடைய ஃபன் ஃபேரை நம்ம பார்க்கிறோம். ஃபன் ஃபேர், ரிமெம்பர் when we have fundraising in the church or சில காரியங்களை நம்ம செய்யும்போது பந்தலை போட்டு we have those little games, right? Remember one of those games, ஒரு round இது இருக்கும், battery operated round base இருக்கும், and then there are fishes in the small little holes. மீன்கள் இருக்கும், அந்த மீன்கள் என்ன வாயை திறக்கும், வாயை திறக்கும், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? and then அங்க ஒரு rod இருக்கும் with a string, and then you have to bring it closer to it, the mouth opens, and then you have to put it down before the mouth, right the time அந்த வாயை அந்த மூடும்போது பட்டு மெதுவா எடுத்து அங்க வைக்கணும். ஃபன் ஃபே கேம்ஸ் மெதுவா ஒண்ணா எடுத்து வைக்கும்போது you get a coupon, and then சேகரித்து நம்மளுக்கு அந்த பரிசு கிடைக்கிறது. சோ இங்க பார்க்கும்போது சங்கீதக்காரன் எப்படி துவங்குகிறார் என்று நம்ம பார்க்கும்போது அவருடைய posture as a teacher, ஒரு மாணவன் போல ஆண்டவர் ஆசிரியராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். அண்டர்லைன் பண்ணீங்க, எனக்கு போதியும். கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். அண்டர்லைன் பண்ணீங்க. Teach me, underline that phrase, teach me, oh Lord, the way of your statutes, and I will keep it to the end. Teach me என்ற ஒரு வார்த்தை. Every Christian's posture to God's word every moment is, Lord, teach me. எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றோமோ, எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை பாதுகாப்புங்க கொடுங்கன்னு சொல்றோமோ, அதே போல ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு போதியும் என்று நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தாவே அன்றாட உணவு எனக்கு வேண்டும், எனக்கு போதியும் என்று நம்ம சொல்ல வேண்டும். I was very encouraged last week. என்னுடைய பிரசங்கத்துக்கு பிறகு ஒரு சிலர் நீங்க என்கரேஜிங் வேர்ட் சொன்னீங்க. அதுல ஒரு சகோதரர் இருக்கு, நம்ம மத்தியில இருக்கிற, I won't tell you his name, but he sent me a message, a WhatsApp message. I was so encouraged. அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் சொன்ன சாட்சி some weeks back நான் பிரசங்கம் பண்ண தேவனுடைய செய்தியும் சென்ற வாரம் நான் கொடுத்த செய்தியும், ஆனா என்னுடைய பிரசங்கத்தை குறித்து நான் சொல்ல, ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் சொன்னாரு, Pastor, whenever I come to God's house, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆராதனைக்கு வரும்போது I tell the Lord to give me a word. That's a wonderful thing. ஆண்டவரே எனக்கு போதி தருளும் என்ற ஒரு மனப்பான்மை. We have that attitude of saying, Lord, I'm coming to your house. உம்முடைய பிரசன்னத்துல நான் வருகிறேனே, உம்முடைய ஆலயத்துல நான் வருகிறேனே, ஆலய பிரகாரங்களிலே நான் கிளம்பி வர்றேனே, நேரத்தை ஒதுக்கி வைத்து உமக்கு முதலிடம் கொடுத்து நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவரோட மனப்பான்மை எப்படிப்பட்ட மனப்பான்மை எடுத்தீங்களா? ஆண்டவரே எனக்கு போதி தருளும், Lord, teach me. And that's what the Lord's prayer. அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்று தரும். Give me this day our daily bread. Give us this day our daily bread. ஆண்டவர் நமக்கு அன்றாட அப்பம் தர ஆசைப்படுகிறார். அந்த சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டும்போது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. காரணம் என்னவென்றால் தேவன் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 55 அதிகாரம் வசனம் 8 நம்ம பார்க்கிறோம். Isaiah 55 and verse 8. அவர் சொல்றார் பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமி பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து என்ற வார்த்தை கூட்டிட்டு கொள்ளுங்க, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. And verse 11, the key verse. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படி வாய்க்கும் என்று சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய வழிகளை வெளிப்படுத்துகின்றன.
God wants to drench us with his word. அவருடைய வசனத்தினால கர்த்தர் நம்மளே என்ன சொல்றார், மூழ்க வைக்க ஆசைப்படுகிறார். He wants to drench, he wants to, அந்த மழையை அவர் பொழிய ஆசைப்படுகிறார். அந்த மழை நம் மேல வரும்போது அந்த மழை நம்மளை அப்படியாக முழுமையாக ஆளுகை செய்கிறது. So God wants to give his word and he will always do it. ஆனால் பெற்றுக்கொள்கிறவருடைய மனப்பான்மை முக்கியம். அதனால தான் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கிறான். இப்ப பாஸ்டர் எந்த போதகரா இருந்தாலும் எந்த பிரசங்கியா இருந்தாலும் வார்த்தை விதை என்று அடையாளமாக இருக்கிறது. The word is a seed and the seed is being sown. The farmer just throws அவன் வழியாக அவன் விதைகளை அவன் அப்படியாக வீசுகிறான். He plants the seed. அவர் வீசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் வீசப்படுகிறது, வழங்கப்படுகிறது, பிரசங்கம் பண்ணப்படுகிறது, போதிக்கப்படுகிறது, பல கோணத்திலிருந்து நம் மண்டையில சேருகிறது. The word is a seed and the seed is falling. அது நல்ல நிலத்துல விழுந்தால் பல நல்ல கனிகளை அது கொண்டு சேர்க்கும். ஆமென் சொல்லுமா? So as God gives his word, ஆண்டவர் அவருடைய வசனத்தை நமக்கென்று அவர் கொடுக்கும்போது நம்முடைய ரோல் என்ன? மாணவனாகவே நம்ம இருக்க வேண்டும். Our role is to be like the student who yearns to be taught and to gain understanding. ஆண்டவரே எனக்கு போதித்தரலும் என்ற அந்த மனப்பான்மையோடு நம்ம ஒவ்வொரு நேரமும் பொழுதிலும் நம்ம வரும்போது தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு போதித்து கொடுப்பார், நமக்கு விளக்கத்தை கொடுப்பார். 34ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சங்கீதம் 119:34, எனக்கு உணர்வை தாரும். Give me understanding. Give it to me, Lord. Give me understanding. If that is your prayer this morning, God will give you understanding. If that is your prayer, teach me, Lord, God will teach you. ஆமென் சொல்லுமா? ஆண்டவரே எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இதுக்கு மேல எனக்கு ஞானம் அவசியம் இல்லை, போதி தருதல் அவசியம் இல்லை சொன்னோம்னா கர்த்தர் அதோடு விட்டுருவாரு. வாஞ்சியா இருக்கிறவரிடத்துல போதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்னுமாக பேசி அவருடைய காரியங்களை நமக்கென்று வெளிப்படுத்துவார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். As we yearn for his understanding, God gives his Holy Spirit as our helper for the word. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட வார்த்தைகள். ஆமென் சொல்லுமா? God's word is inspired by his spirit. அவருடைய ஆவியானவர் வசனத்தை ஏவி வசனத்தை விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு நமக்கு அவர் சேர்க்க இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 13 நான் வாசிக்கிறேன். In John 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the Holy Spirit comes, he will lead you into all truth. சத்தியம், தேவனால் வந்திருக்கிற இந்த சத்தியம், ஆண்டவர் நமக்கு சகல சத்தியத்திலும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். God's Holy Spirit is a teacher. God teaches us. Amen சொல்லுமா? கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவின் உடையவைகளை யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். God wants to teach us by his Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்து உங்களுக்கு போதகராக இருக்கிறார். You know, God the Holy Spirit is a teacher today and always a teacher. நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், புரிந்து கொள்ளுதலை கொடுப்பார், தெரியாத காரியங்களை இன்னுமாக தெளிவுபடுத்துவார். You know, journey on earth is, you know, it is a continuum. வாழ்க்கையினுடைய பயணம் ஒரு கண்டினியூம், அது ஒரு மேரத்தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் a sprint, but it's a long you know journey. அது நீடித்த ஒரு ஜர்னியா இருக்குது. So let's not rush God in how he's going to teach and mold us. Amen சொல்லுமா? Let the teacher do his work and we as students, நீங்களும் நானும் அவருடைய வசனத்தினுடைய மாணவர்களாக இருந்தோம் என்றால் அந்த மனப்பான்மையோடு இந்த 34 வசனங்களிலே அந்த மனப்பான்மையோடு இருந்தோம் என்றால் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ள, கடைசி பரியந்தம் கைக்கொள்ள நம்மளால ஆகும். ஆமென் சொல்லுமா? We can endure till the end. கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். halfway போயிட்டு நம்ம நிறுத்த மாட்டோம்.
but we will continue the journey until the end. Amen சொல்லுமா. Recently ஒரு Olympics நம்ம பார்த்திருப்போம்ல, there was this women's marathon. How many of you have watched Olympics and தெரியல. Women's marathonல there was this the winner won the race. நல்லா அழகா ஜெயிச்சாங்க. I think it was a record. ஆனா அந்த ரேஸ்ல I think it was 40 women running. அது full marathon, the 48 kilometers நான் நினைக்கிறேன், correct me if I'm wrong. ஆனா ஒருவர் வந்து பின்னாடி கடைசி 48 the last raceல இருக்கிறவங்க அவங்களால ஓட முடியல. ஆனா அவங்க என்ன தான் செஞ்சாங்க, she started walking. ஓட முடியல, பாதியில நிறுத்தி அவங்க விடவில்லை. ஓட்ட பந்தயத்தை நான் முடிக்கணும், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், பரவாயில்ல நடந்தாலும் பரவாயில்ல நடந்து முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு she started walking, took about 1.5 hours அந்த மாதிரி. அவங்க பக்கத்துல இருக்க ரிப்போர்ட்டர்ஸ், அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, and the helicopter all angling on her, walking the distance because she was injured and she couldn't sustain. So அதான் நடக்கிறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிக்கிற அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பெற்றவங்க அவங்க போய் கட்டி பிடிச்சி வாழ்த்துனாங்க. Isn't that wonderful? இந்த ஓட்ட பந்தயத்துல நம்ம பாதி ஓடி முடிக்கிறதுக்கு அல்ல, கடைசி பரியந்தம். ஆமென் சொல்லுமா. அது முழுமையாக நம்ம ஓடி முடிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். சொல்றாரு சங்கீதக்காரர், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். We will hold on to the word of God until the end, friends. Don't give up. All of us, there are moments that we will feel that what's the point of all this, but don't give up. Run the race until you can hit the finishing line. Take the prize, receive the crown. Well done, good and faithful servant. கர்த்தர் சொல்ற அளவுக்கு நம்ம ஓட வேண்டும். அப்படி ஓடி முடிக்கணும்னா constantly we need to hear the master's voice. அப்பாவுடைய குரலை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். The Lord is the one who has given us the race, so he needs to teach us, he needs to give us the understanding. அவர் கொடுக்க கேட்க சோர்ந்து போனாலும் தொடர்ந்து நடப்போம். ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு சோர்வுலாம் இருக்கும்? இருக்குல்ல, ஏமாற்றங்கள்லாம் இருக்கும்ல, discouragement. None of us have got it all right. Some days are difficult, some days we don't want to wake up, some days we don't want to move forward. But you know what? ஆண்டவரே teach me, Lord give me understanding சொன்னோம் என்றால் முடிவு பரியந்தம் இந்த வார்த்தையை ஏந்தி கொண்டு கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. Praise the Lord. அடுத்த ரெண்டு வசனங்களை பார்ப்போம். Verse 35 and verse 36. உமது கற்பனைகளின் பாதையில் நான் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த phrase underline பண்ணீங்க. நான் அதிலே பிரியமாய் இருப்பேன். In English, for I delight in it. I delight in it. என் இருதயம் பொருளாசையாய் சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். underline பண்ணீங்க. The key thing here is that we pray and we participate. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், அதே சமயத்தில் அவர் பங்கு பெறுகிறார். He says, Lord lead me, Lord teach me, Lord give me understanding. But that's not the end of our Christian life. Not just we are praying that God will lead and give us understanding. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபம் மட்டும் பத்தாது. ஜெபத்தோடு கிரியை இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஜெபம் மட்டும் போதாது, ஆண்டவரேன்னு சொல்றது மட்டும் போதாது. இதோ நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். And that's what he's saying. He says, for I delight in it. Lead me in the path of your commandments. I delight in it. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். அது ஒரு ஜெபம் தானே. என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அது ஒரு ஜெபம் தானே. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என்னை நடத்துங்க ஆண்டவரே, நான் பிரியமாய் இருக்கிறேன். Hallelujah. So prayer and participation is important. ஜெபம் மட்டும் இருந்தால் அது incomplete. ஜெபம் எப்பொழுதும் எதை தொடர்ந்து கொள்ள வேண்டும்? Prayer must always accompany with a willingness to obey. Willingness to take the first steps to move forward. அதுதான் சிறப்பு. அதுதான் சங்கீதக்காரன் அறிந்து கொண்டார். The word delight is a beautiful word in the Bible. பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை, பிரியம் என்ற வார்த்தை வேதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை. The best pastor can preach, the best evangelist can preach, instruct. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நடத்தலாம், சொல்லலாம், காரியங்களை உங்களுக்கு அறிவுரையாக சொல்லி உங்களை நடத்தலாம். But it is you who choose to delight.
அந்த மானை வந்து தண்ணீர் அண்டையில கொண்டு போகலாம், அந்த மனுஷனை கர்த்தர் இடத்துல கொண்டு போகலாம், என்கரேஜ் பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். கடைசியில பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்றது வந்து உங்களுடைய பொறுப்பு. இட்ஸ் a சாய்ஸ். என்ன சொல்லுவா அவர் சொல்றாரு, he makes a decision. It's a very very firm decision. Say, நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். I delight in it. He takes very personal, this law of God. கர்த்தருடைய வசனத்து மேல ஒரு ஆணித்தரமான உறுதியாய் அவர் காணப்படுகிறார். நான் சில வசனங்கள் 3 வசனங்களை கொடுக்கிறேன், ஒருவராக நீங்க வாசிக்க கேட்கிறேன். Maybe someone can volunteer to read Psalms 40 verse 8. Anyone here? Psalms 40 தமிழ்ல verse 8. சங்கீதம் 40 வசனம் 8. இந்த பக்கத்துல சகோதரர் ஒருவர் வாசிங்க, இந்த பக்கத்துல ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 112 வசனம் 1. பிறகு மற்றொருவர் வந்து சங்கீதம் 119 வசனம் 111. Psalms 48, Psalms 1121, Psalms 119, 111. 3 வித்தியாசமானவர்கள் வாசிங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அந்த வார்த்தையை நோட் பண்ணீங்க. உமக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன் என்ற வார்த்தை. அவ்வளவுதானே அது வசனம்? உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். Okay. 40 verse 8. I desire to do your will, oh my God. Your law is within my heart. I desire. Alright. Desire is a very very good. Delight. I delight. Some versions I delight. அது இங்க அறிக்கையிடணும். Lord, I delight in this. Okay. அடுத்த வசனம் யார் வாசிக்கிறா? 112 verse 1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Amen. மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who fears the Lord, who finds great delight in his command. I want to encourage all of us. வெறும் பிரியமல்ல, மிகவும் பிரியமாய் இருக்க. Great delight. It is possible. It is possible even in this age to have great delight. Okay, கடைசியா 119, 111. Anyone? உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இதயத்தின் மகிழ்ச்சி. Okay. Your statutes are my heritage forever. They are the joy of my heart. A different translation, joy of my heart. They are my delight. Isn't that wonderful? இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. I delight. உம்முடைய வார்த்தையில நான் பிரியமாய் இருக்கேன். பிரியமாய் இருக்க கத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 1 கூட நம்மளுக்கு தெரியுமே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதிலே தியானமாய் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who delight in the word of the Lord and meditates on it day and night. பிரியம் இல்லாமல் இரவும் பகலும் தியானிக்க முடியாது. பிரியம் இருக்கணும். அதாவது it must come from within. If not, it becomes something, என்ன சொல்றது, instructional, ritual, mundane. ஐயா அம்மா சொல்லிட்டாங்க, ஐயோ அப்பா சொல்லிட்டாங்க. எஸ், அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, லேரிட சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய கர்த்தர் அவங்களை பிரயோஜனப்படுத்துறாங்க. ஆனா நீங்களும் நானும் தனியாக அந்த பிரியத்துல வளர வேண்டும். ஆமென். பிரியம் உள்ளுக்குள்ளிருந்து வர வேண்டும். I delight, Lord. It has to come from within. If not, you'll feel that someone has to tell you something, and then naturally we are people who don't want to listen, right? நீங்க சொல்லிதான் நான் செய்யணும் இல்ல, நானே செய்யணும். Right? So கர்த்தர் ஏவுகிறதை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம பிரியமாய் வளர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Another word that is beautiful in the Bible is the word incline. Incline என்ற வார்த்தை சாரும்படி செய்யும், உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்ற வார்த்தை. Incline my heart to your testimonies. It's a beautiful word. To incline means to change direction and lean onto it. ஒரு வழியாக நம்ம போறோம், இன்க்ளைன் என்று சொன்னார், சாரும்படி என்று சொல்லும்போது இந்த வழியை விட்டு திரும்பி அந்த வழியிலே சாகிறது, அதுதான் இன்க்ளைன். அதனாலதான் அந்த வார்த்தை மிகவும் அழகான ஒரு வார்த்தை. ஆனா வேதத்துல இந்த இன்க்ளைன் என்ற வார்த்தை வந்து ஆல்வேஸ், நாட் ஆல்வேஸ், பட் மெனி டைம்ஸ் இட் அப்பியர்ஸ் as a negative connotation. உதாரணமாக ஜெரமையா 17:23 பாத்தீங்கன்னா, எரேமியா 17:23 பாத்தீங்கன்னா, அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். அதான் அந்த வார்த்தை சாயாமலும் போய்.
They did not incline their ears. அதாவது அவங்களுடைய செவிகளை கர்த்தரிடத்துல சாயாமல் இருந்ததுனால அதனுடைய விளைவுகளை சந்தித்தார்கள். மாறாக இந்த 36வது வசனம் 119 பார்க்கிறோம். உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். Incline my heart to your testimonies. உம்முடைய வார்த்தையிலே நான் சாயணும் ஆண்டவரே, சாயாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையில நான் சாயணும், அதை விட்டு நான் அந்த பக்கம் சாயாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் 37-38. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். உமது வாக்கை. அவர் எப்படி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் என்று பார்க்கும்போது, the psalmist is ending this hay, the hay in the section, in the 8 verses of the 5th section, the hay section எப்படி அவர் முடிக்கிறார்னு பார்க்கும்போது, அவர் யாஹ்வே தேவனுக்கு அடிமையாய் இருக்கிறதை அவர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறார். Lord, confirm your servant your promise. அவர் கர்த்தருக்கு மட்டும் சேவை செய்கிறவராக, கர்த்தருக்கு மட்டும் ஊழியக்காரனாக, கர்த்தருக்கு மட்டும் அடிமையாக இருக்கிறதை அவர் உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வழி காண்பவரிடத்துல தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்க ஆசையாய் வாஞ்சியாய் இருக்கிறார். He wants life from the way. இந்த வழியை காண்பிக்கிறவரிடத்திலிருந்து இந்த ஜீவன் வேண்டும் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். Friends, God's word is God's promise for all of us. மனுஷனுடைய வாக்கு தரையில விழுந்துரும், ஆனால் கர்த்தருடைய வாக்கு மாறாது, என்றென்றைக்கும் பிழைத்திருக்கும், சதா காலமும் நிலைத்திருக்கும், சந்ததியை அது சந்தித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வாக்கு மாறாது, சொன்னவர் செய்து நிறைவேற்றுவார். அதுதான் அவருடைய promises. That's his promise. Confirm your servant your promise that you may be feared. அதுதான் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வாக்கை எனக்கு உறுதிப்படுத்துங்க. அப்படின்னா, if God gives us a promise, he will deliver it in his time. வாக்கு நிறைவேற்றுவதற்கு நேரம் வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்றுவார், ஆனால் அவருடைய நேரத்துல காலத்துல நிறைவேற்றுவார். சகலத்தையும் நேர்த்தியாக அழகாக செய்து முடிப்பார். பொறுமையாக இருக்க வேண்டும். Promise is certain, but when it happens, that is a mystery. God are a mystery. ஆண்டவர் நமக்கு அவருடைய டைம் டேபிள் எல்லாம் கொடுத்துட்டார்னா நம்ம ஆண்டவர் ஆயிடுவோம். Imagine God has a Apple phone or Android and he has a diary. இமேஜின் பண்ணி பாத்தீங்களா ஆண்டவருடைய டைரி எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆகஸ்ட் 18, ரைட்? ஆகஸ்ட் 18 எத்தனை லிஸ்ட் வச்சிருப்பான்னு நினைச்சுக்கோங்க. அவர் ஏற்கனவே கேலண்டர் ஃபுல். நம்ம பேர் எந்த இடத்துல, எந்த தேதியில, எந்த நேரத்துல என்ன வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். வாக்கு உரைத்தவர் வாக்கை நிறைவேற்றுவார். எஸ். பட் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Lord, I am your servant. Confirm to your servant. ஒரு அடிமையாக நான் எப்போதும் உம்முடைய அடிமை ஆண்டவரே, உம்முடைய வாக்கை எனக்கு உறுதிப்படுத்துங்கப்பா. நான் உண்மையில பயமாய் இருக்கணும், பயந்து வாழ வேண்டும், உண்மையிலே நான் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இருக்கிறார். He's not, the promise is not our God. The promise maker is our God. Amen சொல்லுமா? அதுல வித்தியாசம் இருக்கும். அந்த வாக்கு கொடுத்தவர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும், வாக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கூடாது. அதாவது I'm not saying that the promise is not important. சிலர் அந்த ஆண்டவர் சொல்லிட்டாரே செய்யல, அதுல ஒரு வருத்தம் வந்துடும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு செய்யல. The problem then becomes God becomes a magician. He has to do whenever you require him to do, but he's not like that. அவர் வாக்கு கொடுக்கிறாரு, ஆனா வாக்கு நிறைவேற்றுவார். ஆனா வாக்கு கொடுத்தவர் மேல உங்க நம்பிக்கை இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் சுகத்தை நாடுறாங்க, ஆண்டவருடைய சுகம், ஆனா முகத்தை நாட முடியல. புரியுதா? சுகத்தை நாடுறாங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க, தப்பு இல்ல. ஆனா சுகம் கொடுக்கலனா அவரு கேள்வி, ஒரு விசுவாசம் சோர்ந்து போய். அதனால அவருடைய கரத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறது மட்டுமில்ல, அவரையே நம்ம பெற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். He is the promise keeper. Look to him rather than just his promises. ஆனால் ஒரு ஊழியனாக, ஒரு தாசனாக அவர் என்ன செய்கிறார்? Lord,
கன்ஃபர்ம், உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, அது வரைக்கும் உங்களுடைய வார்த்தையை நான் விட்டு விலகி போயிடக்கூடாது என்று சொல்லி. அருமையான ஒரு 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 கோரஸ் இருக்கு. பட் see this word, இந்த வார்த்தை எப்படியாக வருது பாருங்க. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர், உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஜீவனுள்ள தேவனே வாரும். சரியா, என்ன பாட்டு நீங்க யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே, என்ன பாட்டு? அதுதான் அந்த பாட்டு. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வண்டர்ஃபுல்ல. So God has His promises, He will deliver. So இந்த போகாதபடி, Lord, I'm going to hold on to your promises, and more than that, even if delays, your promises are delayed in fulfillment, you are the promise keeper. வாக்கை கொடுத்தவரே நான் நம்புறேன்ப்பா, உண்மை நான் நம்புறேன், உங்களுடைய வார்த்தை மேல நான் விசுவாசம் வைக்கிறேன், சொன்னீங்க செய்து முடிப்பீங்க என்ற அந்த வாஞ்சையோடு. சோ சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்? He is a slave to the Lord who gave the promises. அடிமையாக அவர் காணப்பட்டார். தொடர்ந்து வாசிக்கிறேன், verse 39 and 40. நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். Turn away the reproach that I dread, for your rules are good. சொல்லுங்களேன், குட்னு சொல்லுங்களேன், நல்லது. கைச்சாப், எத்தனை பேர் கைச்சாப்? பீனட்ஸ்? நோ, மங்களம்பூ பீனட்ஸ், பீனட்ஸ், கைச்சாப், பீனட்ஸ் உரிச்சி சாப்ரான்ஸ். ஓகே, கைச்சாப், அதுதான் சொல்றேன். alright, for your rules are good. நம்ம சொல்ல முடியுமா? Will we confidently say, God, your rules are good? It's almost like we are stuck in a rule life, right? ஆனா இந்த ரூல் புக், இந்த புத்தகத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா பிப்ளியோஸ் என்று சொல்லுவாங்க. பிப்ளியோஸ் இஸ் a collection of God's, collection of books. அதான் பிப்ளியோஸ் சொல்லப்படுது. The Bible is biblios. I think it's a Latin word நினைக்கிறேன். Biblios is a collection of materials. Collection is collected over 2000 years, over different season. ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் it's a collection of books. It's a compilation and it's good book. நல்ல புத்தகம், நல்ல புத்தகம். புத்தகம் படிக்கிறவர்கள், you may have your favorite novels, autobiography, வாசிப்பீங்க, sports, political books, whatever it is. ஆனா எல்லா புத்தகங்களிலும், எல்லா நூல்களிலும் ஆண்டவருடைய வசனம் மேலானது. Amen சொல்லுமா? Is good. சங்கீதக்காரன் சொல்லுங்க, is good. Your laws, your rules are good. Your rules are good, for your rules are good. அவர் உறுதிப்படுத்துகிறார், ஆண்டவரே நல்லது, 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 நல்ல மருந்து, நல்ல காரியம் என்னிடத்துல இருக்கிறது அவர் உறுதிப்படுத்துகிறதே நம்ம பார்க்கிறோம். So we confidently must say, God, this rule book is for me, it is good for me. Amen சொல்லுமா? நம்ம சொன்னோம்னா நம்ம பிள்ளைகளுக்கும் அது உறுதியா இருக்கும். நம்மளே அசைவா இருந்தோம்னா அடுத்த சந்ததிக்கு அது போய் சேராது. என்ன இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய வசனம் நல்லது, உம்முடைய கட்டளைகள் நல்லது அப்பா, அறிக்கை அப்பா, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், கஷ்டமான பாதைகள் இருந்தாலும், எவ்வளோ இந்த மருந்து கடினமா இருந்தாலும், கசப்பா இருந்தாலும், ஆனா இந்த மருந்து நல்லது, இந்த வழிகாட்டுதல் நடந்து நல்லது என்று நம்ம சொல்லி அறிக்கையிட வேண்டும். God's rules are always good, and this is a rule that will guide us and keep us in the race and win it. சங்கீதக்காரன் எப்படி முடிக்கிறார் பாத்தீங்களா? In verse 40ல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இதோ உம்முடைய கட்டளைகள் மேலே வாஞ்சியாய் இருக்கிறேன். One more time the word வாஞ்சியாய் இருக்கிறேன். Behold, I long for your precepts. In your righteousness
give me life. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உம்முடைய நீதியால் என்னை உயிர்ப்பியும். எப்படி முடிக்கிறார் பாத்தீங்களா? என்னை உயிர்ப்பியும். ஆனா எப்படி அவர் அதை விவரித்து சொல்றார் பாத்தீங்கன்னா, இதோ என்ற வார்த்தை. ரிமெம்பர், இதோ என்ற வார்த்தை சங்கீதம் 133 இருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை இன்பமா இருக்கு. இதோ, ரைட்? That means it's outward. Behold how good, and you're looking outward. And then யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவினுடைய ஞான ஸ்நானத்துல வரும்போது யோவான் ஸ்நானன் சொல்ற, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு. ஆனா இந்த இதோ பாத்தீங்களா, இந்த இதோ அவரை பத்தி அவர் சொல்றாரு, behold I long for your precepts. இதோ நான், இதோ அவர்கள் அல்ல, இதோ அந்த பட்டாசு இல்ல, இதோ அந்த நல்ல வேலை இல்ல, இதோ அந்த நல்ல உடை அல்ல, ஆனா இதோ நான். He's beholding his own self, and that's wonderful. It's not wrong, you know. Come on, pet yourself in a difficult world. You're holding to the word. கஷ்டமான இந்த உலகத்துல மற்ற எல்லா வழிகளும் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் மத்தியிலோ ஆண்டவருடைய வழியை நீங்க அறிந்து அதிலே நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, இதோ அதான் அவர் சொல்றாரு, behold I long for your precepts. இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல வாஞ்சியா இருக்கிறேன். Lord, இப்ப நீங்க என்னைய பாருங்க, உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். Hallelujah. Lord, look at me. Now Lord, you behold me. Look at me Lord. நான் வாஞ்சியா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன் அப்பா. நீரே என்னுடைய ஆசிரியர், எனக்கு போதித்தரணும். இதோ என்னை பாருங்க, எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாப்பா. உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். Hallelujah. That's what he's saying, right? Behold, I long for your precepts. In your righteousness, now give me life. I long, Lord. I'm giving this time, my life, and everything to you. Now, you give me life. Praise the Lord. அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடைபெறுகிறது. Lord, now you look at me. அடியேனே நீங்க பாருங்கப்பா, நீங்க எனக்கு ஜீவனை கொடுங்க. Praise the Lord. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். வாஞ்சியா இருக்கும்போது, வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜீவனை கொடுப்பார். Hallelujah. Will you behold yourself? Will you come to the point to say that, இதோ நான்? Can you say that? Don't talk about someone else. மற்றவர்களை பற்றி பேச தேவையில்லை. ஆனா இதோ நான் வாஞ்சியா இருக்கிறேன். அந்த பாயிண்ட்க்கு அவர் வந்துட்டார். அந்த பாயிண்ட்க்கு நம்ம வந்துட்டோம்னா nothing will shake us. Hallelujah. எந்த புயல் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை சூழ்ந்து வந்தாலும், சவால்கள் எவ்வளவு வந்தாலும் அதெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். God will give us life, and those who seek him will receive life. Hallelujah. 8 வசனங்களை நம்ம தியானித்தோம். Coming back to this hey என்ற அந்த letter, I just want to bring a conclusion to this understanding of the word hey. Hey என்ற வார்த்தை பார்க்கும்போது is beholding God's grace, right? தேவனுடைய கிருபையை நம்ம வர்ணிக்கிறோம். அவருடைய கிருபை எவ்வளவு மேலானது, அவரை நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அது the first இது பாத்தீங்கன்னா is actually a numerical 5, correct? 5 எழுதி இருக்கிற the first part, number 5. So aleph வந்து 1, அப்படி போன்று இப்போ வந்து ஹே என்றது வந்து 5. 5 என்ன சிம்பல் பண்ணுதுன்னா வேதத்தின்படி கிரேஸ். 5 சொல்லும்போது கிருபை. கிருபைன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் கிருபையினால தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. டாலண்ட் இல்ல, அனுபவம் இல்ல, நம்முடைய சொந்த பரிசுத்தம் இல்ல, சுத்தமும் இல்ல, ஒண்ணுமே இல்லை. லீமா, next time you remember this 5, high five. I remember high grace. Hey, you give high five to someone. Hey, God's grace has been sufficient. It's because of His grace. And so, and the pictograph பாத்தீங்கன்னா very very funny and cute actually. அந்த pictograph பாத்தீங்கன்னா 5க்கு பக்கத்துல அந்த pictograph பாத்தீங்கன்னா it shows a man with his arms raised up. ஒருவன் அங்கே நின்று அவனுடைய கரம் அப்படியே his hands are raised up almost in bewilderment. Okay, in English a team word I'm saying. He's bewildered. In other words, behold. He's mesmerized in God's presence. His grace. அவருடைய கிருபையில அவர் சரண்டர்
அப்பா உங்களுடைய கிருபை இவ்வளோ மேலானது. Such awesome, wonderful is your grace. It's almost like he's beholding God's grace. ஆண்டவருடைய கிருபையை அவர் இதோ ஆண்டவருடைய கிருபை இவ்வளோ மேன்மையா இருக்கிறது சொல்றது மட்டுமல்ல, அவர் தம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். Grace is not something that we take lightly. கிருபை என்று நம்ம ஏதோ லேசாக எடுத்துக்கொள்றதில்ல. கிருபைக்கு ஒரு மறுவுத்துரு வேணும். ஆண்டவர் அவருடைய கிருபையினால இரக்கத்தினால் நம்ம அண்டையில வருகிறார். நம்ம என்ன செய்யறோம்? கிருபையினால அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை தாருங்க. அப்படி சொல்லும் போது கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, படிக்கும் போது, மனப்பாடம் பண்ணும் போது, அதை பாடும் போது, அதை ஞாபகப்படுத்தும் போது தேவனுடைய கிருபை அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வந்தது. அவர் வார்த்தையாக, நமக்காக வார்த்தையாக அவருடைய குரலை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். And remember the theme of our topic all these 5 weeks is the voice of the Lord, his word. கர்த்தருடைய சத்தம், அவர் வார்த்தை. அதுதானே நம்மளுக்கு வேணும். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் இல்லாம இந்த பூமியில நம்ம தொடர்ந்து வெற்றிகரமாக வாழவே முடியாது. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டவர்களாக, அவருடைய மகிமையை உணர்ந்தவர்களாக நம்ம கடந்து செல்ல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Let's pray. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் நாடு போதும். இயேசு ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னுடைய வழி குழப்பமாகவே இருக்கிறது சொல்றீங்களா? கர்த்தர் தெளிவின் ஆவியானவர். குழப்பத்துக்கு இடம் இல்லை. குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவன் வழி தப்பி போவதற்கு வழியை திறந்து கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மளை அவருடைய வழியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறார். இயேசுவே அப்பா, வசனம் குழப்பத்தின் வசனம் அல்ல, தெளிவின் வசனம். தெளிவின் வசனம். நிறைய பேர் நம்ம சபையில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. You know what, this may sound funny, but I'm going to say to you, you know, some among us, you read the word and you have a habit of kissing the word. You kiss the word. Bible and you kiss பண்றீங்க. I'm not. இது கேட்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். May seem to be, what is this? But some of you all do that. You kiss the word. வசனத்தை வாசித்து மூடிட்டு நீங்க முத்தம் இடுறீங்க. முத்தம் எதுக்கு நம்ம இடுறோம்னா பிரியப்படுறோம். முத்தம் எதுக்கு கொடுக்கிறோம்? சம்பந்தப்படுத்துறோம். You love the word, you love the Lord so much. You kiss him. Say, Lord, I'm in relationship with you. உம்முடைய வார்த்தை எனக்கு சத்தியம். உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய நீதியை நான் தேடுறேன். உம்முடைய வசனத்துக்கு முதல் இடம் கொடுக்கிறேன். உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன். என் குழப்பத்தை எடுத்துக்கொண்டு தெளிவான வழிகளை காண்பீங்க. அப்படி வாழ்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. You kiss the word. You literally, I'm talking about literally kissing the Bible. Saying the Lord, I love you. I love you, Lord. கர்த்தர் நமக்கு அந்த தெளிவை கொடுப்பார். And the others, you're no longer close to God. You're unable to even kiss him in that sense. அவரோட நெருக்கம் இல்லாததுனால தூரமா இருக்கும். ஒரு சிலர் நெருக்கமா இருக்கும். Praise God. மற்றவர்கள் dryness, குழப்பம் உங்களை அழுத்ததுனால
அவரை நேசிக்கிறது முடியல, கஷ்டமா இருக்கு. வசனத்தை நம்ப முடியல, சோர்வு. இன்னும் மற்றவர்கள் கண்ணீர்னால வேதம் நிரப்பப்படுகிறது. அது ஒரு பாசம். இரு தரத்தால் இருக்கிறோம், ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பந்தியில ஒன்றாய் வருகிறோம். இரு தரத்தா இருக்கு. நம்ம ஆண்டவருடைய பார்வையில மனவாளன் மனவாட்டி ஒருவர். Your Bible with you, take the Bible in your hand. If that Bible is found in a software in your phone, take that phone out. You have not brought the Bible to church. Take your hand and put it upon your chest. எல்லாரும் இதுல நம்ம பங்கு கொண்டோம் என்றால் ஒரு நல்ல ஒரு சந்ததியை நம்ம உருவாக்கும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஜீவனை கட்டளையிடுவார், வழியை திறந்து கொடுப்பார், குழப்பத்தை எல்லாம் கற்றிவிட்டு தெளிவை தருவார். தெளிவோடு நம்ம நடப்போம், தெளிவோடு ஓடுவோம், தெளிவோடு படிப்போம், வேலை செய்வோம், குடும்பத்தை நடத்துவோம், ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது நீங்க உங்க மனசுல அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய பந்தியில கொஞ்ச நேரத்துல நாங்க சேர போகிறோம் அப்பா. தாகத்தோடு, பசியோடு, வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய ஆவியின் வரத்தினால, கிருபையினால நிரப்புங்க. தெளிவின் ஆவியானவரை, போதிக்கிற ஆவியானவரை வந்து இறங்குங்க ஆண்டவரே. குழப்பங்கள் எல்லாம் அகற்றி போகத்தக்கதாக கண்கள் திறக்கப்படட்டும், சிந்தை திறக்கப்படட்டும், புத்துணர்ச்சி வரட்டும், பலன் வரட்டும், எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஓ, பழையன ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஓ, வார்த்தையினால ஒரு புதுமை வருவதாக ஆண்டவரே. வார்த்தையினால ஆவியின் மனுஷன் புதுப்பிக்கப்படுவானாக. வார்த்தையினால இந்த ஆத்மா பிழைத்துக் கொள்வதாக. வார்த்தையினால இந்த சரீரம் பலன் பெறுவதாக, ஆரோக்கியம் பெறுவதாக, நம்பிக்கை எழும்புவதாக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையான உம்முடைய சத்தத்தின் மேல பிழைத்திருக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க உருவாக்கணும் ஆண்டவரே. நீங்க உருவாக்கணும் ஆண்டவரே. அப்படியாக இந்த சபையில நீ செய்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி, நன்றி என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து பல நல்ல கனிகளை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கே துதிகன மகிமையை நாங்கள் செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.